இன்றைக்கி வந்து எரேசர் டூலை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து எரேசர் டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துக்குவோம். எரேசர் டூல் வச்சு என்னென்ன பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் இ ப்ரெஸ் பண்ணும்போது எரேசர் டூல் வந்து ஆக்டிவ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எரேஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இங்கே வார்னிங் கொடுத்துட்ருக்கு. ஒரு கிராஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது இரேஸ் பண்ணும். ஆனால் இங்கே இது இரேஸ் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் இரேஸ் ஆகாது. டெக்ஸ்ட்டை வந்து இரேஸ் பண்ணணும்னா லைவ் டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடாது. லைவ் டெக்ஸ்ட்னா எடிட்டபிள் டெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது எடிட்டபிள் டெக்ஸ்ட். ஆனால் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நாம் கன்வெர்ட் அவுட்லைன்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எரேசர் டூலை வச்சு கிரியேட்டிவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எரேசர் டூல் வந்து பிட் மேப்பில் யூஸ் ஆகாது. ஒரு பிட் மேப்பை வந்து நம்ம இரேஸ் பண்ணோன்னா அது ஒர்க் ஆகாது. இரேசர் டூல் வந்து வெக்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகே, இந்த கிரியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இந்த பாக்ஸை நம்ம எடுத்துப்போம். நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த கலரை வந்து சாம்பிள் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணி எரேசரை வந்து ஆக்டிவ் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிருக்கு. இதில் வந்து கிராஸ் ஏர் வெளியில் பாருங்கள், ப்ரஷ் சைஸ் தெரியுது. எரேஸ் பண்ணும்போது அந்த சைஸுக்கு அது எரேஸ் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லேசோ டூல் எடுங்க. இந்த மாதிரி லேசோ பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த ஸ்வாட்ச் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சயன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணி 1 mm கீபோர்டு இன்க்ரிமெண்ட், அதாவது நட்ஜ் வேல்யூ செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு 3D illusion மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிரியேட் அவுட்லைன்ஸ் ஆயிருந்தா ஓகே. இப்போ வந்து பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் இதை செலக்ட் பண்ணணும். எரேசர் டூலோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது 2 ஷேப் இருக்குது பாருங்கள். ரீசெட் பண்ணிவிடுவோம். எரேசர் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ணும்போது அந்த செலக்டட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எரேஸ் ஆகும். எதுவுமே செலக்ட் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் அது எரேசபிள் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடும். இது ஏன் டிலீட் பண்ணலன்னா, எரேசர் டூல் வந்து லைவ் டெக்ஸ்ட்டை வந்து எரேஸ் பண்ணாது. இப்போ அலைன் பண்ணிடலாம். டாப்பில் உள்ளது வந்து ஏதாவது ஒரு கலருக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் சைஸை வந்து நான் சின்னது பண்ணிடுறேன். அப்படி எரேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான க்ரியேட்டிவாக நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டாவது. மூணாவது வந்து இப்போ இன்னொரு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நாம் டைப்புக்கு போயிட்டு கிரியேட் அவுட்லைன்ஸ் பண்ணிக்கலாம். எரேசர் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 0 பண்ணிடுறேன். நான் கட் பண்ணியிருக்கேன், ஆனால் காண்றதில்லை உங்களுக்கு. அன்குரூப் பண்ணிவிட்டு இதை ஒரு குரூப் பண்ணிக்கலாம். பிறகு வந்து இதை ஒரு குரூப் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இதுக்கும் கிரேடியன்ட் அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். இதை செலக்ட் பண்ணி 90 டிகிரிக்கு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எஃபெக்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாயிண்ட் இரேசர் இதை பற்றி பார்ப்போம். பர்ஃபெக்ட் சர்க்கிள் எடுத்துக்குவோம். எரேசர் மேலே டபுள் கிளிக் பண்ணுவோம். இங்கே ப்ரஷ் சைஸ் வந்து 0 பண்ணிடுறேன். இது வந்து பின் பாயிண்ட் எரேசர். இதை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். இது நைஃப் டூல் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். குண்டூசி சைஸுக்கு அந்த எரேசர் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடலாம். கிரேடியன்ட் பேனலுக்கு வந்து பேசிக் கிரேடியன்ட் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 90 டிகிரிக்கு பண்ணலாம். இதை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணால் இந்த மாதிரி கிரியேட்டிவ்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். பாயிண்ட் எரேசரை நம்ம பார்த்தோம். இதுக்கு வருவோம். இதை டிலீட் பண்ணிடுறேன். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு காப்பி எடுத்துக்கலாம். மேலே வந்து கலர் மாற்றிக்கலாம். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா அடியில் இருக்கிறதும் டிலீட் ஆகிடும். ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணும்போது மார்க்கி மாதிரி இது எரேஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எரேஸ் ஆகும். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணலாம். ஃபில் கலர் அவுட்லைனை மாறும். ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகிடும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக எரேசர் எடுத்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி
இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஃப்ரீ ஹேண்ட் எரேசர் மட்டும் இல்லாதக்கு ரெக்டாங்கிள் எரேசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும்போது அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது ஒரு முக்கியமானது. ஸ்ட்ரெயிட் எரேசர் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபில் இல்லாமல் அவுட்லைன் மட்டும் இருக்கட்டும். நான் செலக்ட் பண்ணுறதில்ல. நான் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அப்பியர் ஆகும். நமக்கு எங்கே எரேஸ் ஆகுதுன்னு காண்றதில்ல. ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக அது எரேஸ் ஆகும். இங்கே இந்த மாதிரி கூட ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி போகும். நான் டிசெலக்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி delete பண்ண முடியும். அதாவது erase பண்ண முடியும். ஆனால் இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துக்குவோம். ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக கிரே கலர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். டார்க்கர் கலர் கொடுத்துட்டு சென்ட் பேக் பண்ணிடுறேன். இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். இது பாருங்கள், எதுவும் செலக்ட் பண்ணுறதில்ல. எரேசர் எடுக்கிறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ரெண்டும் delete ஆகிருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம எதையும் செலக்ட் பண்ணல. உதாரணத்துக்கு இது மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எரேசர் டூல் எடுத்து நான் இங்கே ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஹைட் அண்ட் விட்த் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இம்மிடியேட்டாக பாருங்கள், இது ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆயிடுச்சு. பட் எரேசரை வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுன்றது ரொம்ப க்ரியேட்டிவான விஷயம். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் டு அவுட்லைன்ஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ, ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ப்ரஷ் சைஸ் வந்து சின்னதாகிட்டே போகும். க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணும்போது பெருசாகிட்டே போகும். இதை நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஒயர் ஃப்ரேம் வியூவுக்கு போகுவோம். பாருங்கள். ஓகே, கிளைண்ட் வந்து இந்த லைன் வேணான்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எரேசர் டூல் எடுத்துக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு பென் டூலுக்கு கீழே இருக்கிற delete anchor point டூல் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட் அப்புறம் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை delete பண்ணிடலாம். இதையும் delete பண்ணிடலாம். அப்போ வந்து நடுவில் இருந்த ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக் வந்து நம்ம delete பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு எரேசர் டூலை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் உங்களுக்கு அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து ஆங்கிள் வேணால் எடுத்துக்கலாம். எப்போ ஆங்கிள் நமக்கு தேவைப்படும்னா ரவுண்ட்னஸ் கம்மி பண்ணும்போது மட்டும்தான் ஆங்கிள் நமக்கு தேவைப்படுது. ஒருவேளை இங்கே வந்து ஆங்கிள் நான் 45 அப்படின்னு எடுத்தால் கூட ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா இந்த ப்ரஷ்ஷோட ரவுண்ட்னஸ் நம்ம கம்மி பண்ணும்போது அது ஆங்கிள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அப்புறம் ப்ரஷ்ஷோட சைஸு, ப்ரஷ்ஷோட ஆங்கிள், ரவுண்ட்னஸ் வந்து கம்மி பண்ணும்போது சைஸ் கூட இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ எரேசர் டூல் வந்து கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது நம்ம இந்த ப்ராஜெக்டில் பார்த்தோம். அதாவது இந்த கிளாஸில் பார்த்தோம். லாஸ்ட்டில் வந்து இது எப்படி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம delete பண்ணிடுவோம். இதை வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது டைப் டூல் எடுத்து எரேசர் டூல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டைப்புக்கு போயிட்டு கிரியேட் அவுட்லைன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர் கூட நான் மாற்றிக்கிறேன். ப்ரஷ் பேனலுக்கு வந்து கிரியேட் நியூ ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆர்ட் ப்ரஷ்ஷாக நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ப்ரஷ் டூல் எடுக்கலாம். ப்ரஷ் டூலில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரஷ்ஷை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் ப்ரொபோர்ஷனேட்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் க்ரியேட்டிவாக எனக்கு தோணித்து பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஷேப் எப்படி நான் பண்ணேன்னா இங்கே வந்து ஸ்பைரல் டூல் எடுத்துக்கலாம். இது இருக்கும்போதே டவுன் ஏரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பார்த்துருந்தாவே போதும். இப்போ இந்த பாத் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரஷ்ஷை வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு எரேசர் டூலை வந்து ரீசெட் பண்ணிடுறேன். பாருங்கள், அல்லாதக்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் அக்ராஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து எரேசர் டூலை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சிசர்ஸ் அப்புறம் அதுக்கு அடுத்து நைஃப் டூலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கோங்க.